மார்னிங் 11 ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் போகிறதுக்குள்ளே எப்படியும் டைம் 1 ஆகிடும் சொல்லிட்டு கடையில் ஜூஸ் சாப்பிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு வழியாக ஜூ ரீச் பண்ணியாச்சு. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பண்ணாங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, மொபைல் நம்பர்ஸ் நேம் எல்லாம் நோட் பண்ணிக்கினாங்க, மாஸ்கோடு அலோவ் பண்ணாங்க உள்ள. இங்கே பிளான் பண்ணது 2 hours இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். 1 2 3 1 ரீச் பண்ணோம். 3 வெளியே வந்துடுற மாதிரி. அடுத்தது மகப்பள்ளிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ரொம்ப சன்னியாக இருந்தது, ரொம்ப வெயில், அதிகமான க்ளோஸ்டு இந்த ஃபிஷ் அக்வாரியம், கொக்கடைல், அப்புறம் ஸ்னேக்ஸ் அதெல்லாம் பார்க்க முடியல. எல்லாத்தையும் லாக் பண்ணியிருந்தாங்க கேமரா வச்சு கொரோனா ப்ராப்ளம் இஷ்யூக்காக. பட்டு இந்த பட்டர்ஃப்ளை பார்க் ரொம்ப அழகாக இருந்தது. மழை பெஞ்சதில் பூவெலாம் நல்லா பூத்து ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது. ஓட்டேரி ஏரியில் கூட தண்ணி சுத்தமாக கம்மியாக தான் இருந்தது. போகிறப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், தண்ணியே இல்லை, தரை தான் இருந்தது. பட் நிறைய ஒரு விஷயம் நல்லா எங்கே பார்த்தாலுமே இந்த மானுங்க நிறைய இருந்தது. ரொம்ப ஃப்ரீடமாகவும் ரொம்ப பக்கத்துக்குள்ளே இருந்தது. எங்களை வெறுப்பத்து நாங்கள் தனியாக தான் போனோம், ஆனால் எங்கேயும் வெறுப்பத்துது. இங்கே பாருங்கள், இதுங்களும் ஜோடியாக வந்து எங்களை ரொம்ப வெறுப்பேற்றுச்சு. அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் நினைக்கிறேன். நான் மொபைலில் ரொம்ப கொஞ்சம் ஃபோட்டோஸில் பிஸியாக இருக்கேன். அவர் காலில் பிஸியாக இருக்கார் போகுது. இவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராருன்னு தெரியுது. நம்ம இவ்வளோ நாள் லாக்டவுனில் இருந்தோம், ஆனால் இவர் லைஃப் ஃபுல்லாகவே லாக்டவுனில் இருக்கிற மாதிரி அவர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு குட்டி மான் இருந்தது. அதை எங்கே பார்த்தாலுமே பக்கத்தில் ரோட் சைடில் எங்கே பார்த்தாலுமே மான்ஸ் நிறைய இருந்தது. இந்த பாருங்கள், இங்கேயும் மான் இருக்குது. அண்ட் இப்போது பாகுபலி ராணா அடக்கிய அந்த மாடு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு என்ன ஒரு மாடோட பாருங்கள் அந்த சைஸ் அப்படியே அமங்குது. போகிறான் காட்டுறதுக்கு கீழே வந்துருப்பா சரியா போகுது. தடா ஃபால்ஸில் கூட இவ்வளோ அழகாக தண்ணி வரல. அங்கே போனதுக்குள்ள இங்கே வந்திருக்கலாம் பொழுது. அந்தளவுக்கு அருவி மாதிரி அழகாக இருந்தது. நீர் நையப்பா எவ்வளோ கூப்பிட்டாலும் அது அசைகளை தூங்கிட்டே இருந்துங்க. அண்ட் மறுபடியும் பாருங்கள் ஃப்ளவர்ஸ். இதை வச்சு ஒரு கவர் ஆல்பமே பண்ணியிருந்தோம் நாங்கள். அந்த கவர் ஆல்பம் ஏற்கனவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், எண்ணில் நீனு. அது நம்ம சேனல்லையும் இருக்குது, பாருங்கள். அதே சொன்ன மாதிரி லாக் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே டைகர்னு நினைக்கிறேன், அதை லாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது சிங்கம் இது அதிகமாக பார்த்தோம் நாங்கள். சிங்கம் இப்போ பாருங்கள், அவர் அந்த சேர் மேலே இருக்கும்ல, இந்த அது மேலே ஏறி உக்காண்ட்ருப்பார். அப்போது பக்கத்தில் பென்சிங்க வேறு வரும். இங்கே தெரியும் பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பெண் சிங்கமும் இருக்கும், ஆண் சிங்கமும் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த சிமெண்ட் ஸ்லாப் மேலே உட்காந்துருக்கோம் அவங்க. அதுங்களும் ஜோடியாக தான் உட்காந்து. நிறைய இடத்துல பார்த்தா நிறைய பேரிகேஷன், அந்த ஹேண்ட் ரைல்ஸ்லாம் தொடக்கூடாது, ஜாயின். அண்ட் இதுதாங்க ரொம்ப மோசமான தருணம். பிடிக்காத ஒரு விஷயத்த பிடிச்சா மாதிரியே நடித்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேங்க இந்த ஐஸ் நான் சாப்பிடவும் முடியாமல் அதுவும் கரையவும் மாட்டேது. அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கூலாக வந்தது, அது கரையும் இல்லை. இதில் பாருங்கள், ஒரு 1/2 hour ஆச்சுங்க அதை சாப்பிட முடிக்கிறதுக்கு. மேங்கோ எனக்கு பிடிக்காது. சரி, இன்னும் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 1/2 hour மேலே இருந்து ஜூ விட்டு வெளியே எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். நானும் எவ்வளோ நேரம் தான் அது பிடிச்சா மாதிரி ரசிச்சு சாப்பிட நடிக்கிறது. ஒரு வேளை முடிச்சிச்சு. அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க், இங்கே நிறைய காலேஜ் டைமில் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து விளையாடி இருக்கோம். பூங்கா, சிறுவர் பூங்கா நிறைய என்ஜாய் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட இருக்குது. அதுவும் போடுறேன். நிறைய மெமரிஸ் இங்கே இருக்குது காலேஜ் டைமில். அங்கே நிறைய விதவிதமான ஸ்பீஷஸ் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம்
பலவிதமான மரங்கள், மூலிகை மரங்கள், அதோட சின்ன சின்ன சாம்பிள்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. அதையும் பார்த்தோம் லாஸ்ட்டாக எண்டாக வெளியே வரும்போது. அண்ட் 2 ஹவர்ஸால் இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு டைம் வேறு இல்லை, 3 o'clock ஆச்சு. லன்ச் வேறு பண்ணோம். நெக்ஸ்ட்டு மாமல்லபுரம் போனோம். ஸோ அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வெளியே போகும்போதும் சானிடைசேஷன் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது நேராக இப்போது மாமல்லபுரம் போகிறோம். கோவலம் எவ்வளோ, மாம்பழம் எவ்வளோ? டைம் இருந்தால் மாமல்லபுரம், இல்லைன்னா கோவளம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். லன்ச் முடிச்சுட்டு கோவளம் போயிட்டு டைம் இருந்தால் மாம்பழம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மாமல்லபுரம் இல்லை கோவளம், அது நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். வே டு மாமல்லபுரம். லெட்ஸ் see you on next vlog. Bye.